Hello students, welcome to Hiba Max. Centum challenge videos பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 13. ஸோ டே 12 வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் எழுதுங்க. முடிக்கலைன்னா டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் டைம் இருக்குது, சரிங்களா? ஸோ டே 13ஓட ஒர்க் என்னென்னா எக்ஸசைஸ் 5.4 ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஏன் இப்போ எக்ஸசைஸாக கொடுத்துட்ருக்கேன்னா, லாஸ்ட் வீடியோவில் 7th சாப்டர் கொடுத்துருந்தேன். 7th சாப்டர்லேருந்து 2 5 மார்க் வருது. அதுலேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 5 மார்க்கை வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து 5th சாப்டர் வந்திருக்கேன். 5th சாப்டர்லேருந்து 2 5 மார்க்கு. அதில் 5.4லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதோட பேரலல்னா என்ன பண்ணணும், பெர்பெண்டிகுலர்னா என்ன பண்ணணும். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நான் கொஷின் பேப்பரில் பார்க்குறேன் இப்போ. ஸோ அதனால் 5.4 ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். அண்ட் அதில் என்ன விஷயம்னா, நிறைய பேர் அது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த சென்டம் சேலஞ்சில் கொடுக்குற எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்களோ, கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நான் ரிப்பீட்டடாக கொடுத்துட்டு வரேன், சரிங்களா? ஏன்னா சென்டம்னு ஏம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம பரவாயில்ல இது வராதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு பிரச்சனையாக வந்து நிற்கலாம். அதனால நீங்கள் வந்து 5.4 எக்ஸசைஸ் இது வரைக்கும் படிக்கலைன்னா இதுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா ரொம்ப ஈஸி. நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்கும், கோ த்ரூ பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் பொங்கல் ஹாலிடேஸை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, 3 நாள் நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸுக்குன்னு எடுத்து வச்சிங்கனாலும் ஃபஸ்ட்டு டே வந்து 3rd சாப்டர் முடிங்க, செகண்ட் டே 5th சாப்டர், அதுக்கப்புறம் வந்து 7th சாப்டர் முடிங்க. ஏன்னா 1 and 2 ஆல்ரெடி நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணியிருப்போம். 3 4 5 6 7 அதில் 4ம் 6ம் வச்சிடலாம், இப்போதைக்கு வேண்டாம். 3 5 7 முதல்ல கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு 4 6 8 மட்டும்தான் இருக்கும், ஈஸியாக முடிக்கலாம். ஏன்னா 8th சாப்டர் வந்து ப்ராபபிலிட்டி, அது நிறைய வாட்டி பார்த்துருப்போம். 6th சாப்டரில் வந்து சம்ஸே கம்மி. நான் அடுத்த 6th சாப்டர் தான் போகலான்னு இருக்கேன். அடுத்து 4th சாப்டர், சரிங்களா? இது நடுவில் நீங்கள் அந்த 7th சாப்டரில் அன்றைக்கே 7.1 முடிக்க சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் 3 எக்ஸசைஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் தான் நிறைய ஃபார்முலா இருக்கும், அடுத்தடுத்த எக்ஸசைஸ்லலாம் கம்மி தான். ஸோ கண்டிப்பாக அதனால் நம்மளால் முடிக்க முடியும். இன்றைக்கி வந்து 5th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 5th சாப்டரோடது ஒரு எக்ஸசைஸ் முடிச்சிட்டோன்னா மிச்சம் 3 எக்ஸசைஸ் தான். இல்லை 5.1 எல்லாருக்குமே தெரியும், ட்ரையாங்கிள் ஃபார்முலா, குவாட்ரேட்டர் ஃபார்முலா ஈஸி. 2 and 3 மட்டும் தான், அதையும் முடிச்சிடலாம். ஸோ ஜனவரி எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லா எக்ஸசைஸும் முடிக்க பாருங்கள். ஒரு எக்ஸசைஸாக தான் தரேன், எக்ஸாம்பிள் சம்மோடு சேர்த்து செய்யுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சேலஞ்ச் வீடியோஸ் எண்ட் ஆகும்போது நீங்கள் புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்க மாதிரி வரணும், சரிங்களா? அதுதான் மெயின் எய்மாக. நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டே சேலஞ்ச் வீடியோஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு செய்யுங்க. ஒரு 50 மார்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக 70 எடுக்கலாம், 70 எடுக்கிறவங்க 90+ எடுக்கலாம், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இப்போ சொல்கிறீங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 40 மார்க் எடுத்துகிட்டு இருந்தான், இந்த வாட்டி வந்து 65 எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அதில் எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க, நல்ல எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபேர்லாம் இல்லாமல் சூப்பராக எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம், சரிங்களா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.